இந்த திரைப்படம் வெறும் குடியை மட்டும் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆமாம், அதுதான் உண்மை. முன்ன எப்போ நான் வாசித்த ஒரு கட்டுரை, ஒரு உளவியல் கட்டுரை. அது வளர்ந்த நாடுகள் அப்படி அதை பற்றி சொல்லும்போது, வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் ஸ்கூசோஃபீனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது அந்த கட்டுரை. ஸ்கீசோஃபீனிக் சொசைட்டின்னா ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளான சமூகமாக வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குது. வளரும் நாடுகள் எல்லாமே ஒரு கில்ட் மேனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை ஆணித்தரமாக ரொம்ப ஆழமாக சொல்லி அதை விளக்குது. இந்த கில்ட் மேனிக் சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு பக்கம் குற்ற உணர்வும் இருக்கும், இன்னொரு பக்கம் அச்சமும் இருக்கும். இது ரெண்டும் பின்னி பிணைந்த ஒரு சமூகமாக வளர்ந்து வரும் சமூகங்கள்லாம் இருக்குது அப்படின்ற அந்த ஆய்வு சொல்லுது. இந்தியா மாதிரி, நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆன இந்த வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற சமூகமும் அதே மாதிரி ஒரு கில்ட் மேனியாக் சொசைட்டி தான். இப்படியான கில்ட் மேனியாக் சொசைட்டிக்குள்ள ஒருவன் எப்படி குடிகாரனாக மாறுறான் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு, நிறைய காரணிகள் உண்டு. அப்படி ஒரு காரணத்தில் போய் வீழ்ந்தவன் தான் நானும். ஒரு 20 வருடம் போதைக்குள்ளேயே உழன்று மயக்கத்திலேயே எல்லாத்தையும் செஞ்சு அப்படி இருந்தவன் தான். அந்த கட்டுரையை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்தது. ஓ, நமக்கும் இந்த மாதிரி நோய் தான் இருந்திருக்கு போல அப்படின்ட்டு.